ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கோல் சீசன் 2 ஓடிய எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். அதனால போன சீசனை பார்க்கலனா கவலைப்படாதீங்க. கீழ பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த சீசன்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் ஒரு பையன் சைக்கிள்ல ரொம்ப வேகமா அன்டேக்குள்ள இருந்து கிளம்பி 11th வார்ட நோக்கி வந்துகிட்டு இருக்கத காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம காணிக்கையோட ஃப்ரெண்ட் ஹீடே தான். அது மட்டும் இல்லாம இவன் 11th வார்டுல நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் டிவி மூலமா பார்த்ததுனால ஒருவேளை எங்க நம்ம காணிக்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு இவனும் அடிச்சு பிடிச்சி அன்டேக்கு வந்து பார்த்தான். ஆனா அன்டேக்குள்ள யாருமே இல்ல. அதனாலதான் இவங்க எல்லாரும் 11th வார்டுக்கு போயிருந்தாலும் போயிருப்பாங்க. நம்ம அங்க போய் பார்க்கலான்னு காணிக்கைக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு ஒரு பதட்டத்தோட செம்ம வேகமா இவன் 11th வார்டுக்குள்ள வரலான்னு பார்த்தா உள்ள மிகப்பெரிய சண்டையை போயிட்டு இருக்குன்றதுனால உள்ள போறதுக்கான வழி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதாவது நம்ம வேக் ஒரு இடத்துல போகும்போது டேக் டைவர்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த 11th வார்டுக்குள்ள போற எல்லா வழியுமே பிளாக் பண்ணி வச்சதுனால இவனு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள அந்த பக்கம் இருக்கக்கூடிய காணிக்கை தான் மாஸ்க் மேனே போட்டு தள்ளிட்டு அசால்ட்டா வெளியில் நடந்து வந்துகிட்டு இருக்கான் இல்லையா. அதனால இவனுக்கு இந்த பக்கம் எதுவுமே ஆகலன்னு தெரியாம இவனை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கக்கூடிய டோக்கா அப்புறம் ஷூ அவங்க கூட இருக்கக்கூடிய நிறைய பேர் எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய ஐகிரி மெம்பர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தான் யோஷிமுராவும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸா வந்திருக்கக்கூடிய சிசிஜி மெம்பர்ஸை தடுக்கிறதுக்காக ஒன் நைட் அவுலா வந்திருப்பாரு. அதாவது ஒன் நைட் அவுலா போன சீசன்ல ஒரு கோல் வந்திருக்கும் இல்லையா, அந்த கோல் வேற யாரும் கிடையாது, நம்ம யோஷிமுரா தான். அது மட்டும் இல்லாம இந்த ஒன் நைட் அவுல் இருக்கு இல்லையா, இதுதான் இவங்களுடைய ரேங்கிங் சிஸ்டத்திலே டாப்ல இருக்குது. ஏன்னா இந்த கோல் சரியா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 150 சிசிஜி மெம்பர்ஸை ஒரே ஆளா நின்னு போட்டு தள்ளி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த டைம்லயும் அமானோடைய சீனியர்ஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய யூகினோராவும் குரையான்றவரும் ரொம்பவே டஃப் கொடுத்து கடைசி வரைக்கும் சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் இவங்களுக்கு எப்படி இந்த ஒன் நைட் அவுல பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கோ அதே மாதிரி தான் அவுலா இருக்கக்கூடிய யோஷிமுராவுக்கும் இவங்க ரெண்டு பேருமே நல்லாவே ஞாபகம் இருக்குது. அதனால இவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க என்கிட்ட வந்து அடி வாங்குங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நான் ஃபார்முக்கு வந்திருக்கிறேன், வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம். இவங்க ரெண்டு பேருமே நம்மளால சமாளிக்க முடியாது தெரிஞ்சுக்கிட்டு கூட இருக்கக்கூடிய நிறைய பேர் இங்க இருந்து போக சொல்லிடுறாங்க. ஏன்னா இந்த கோல் அப்பவே 150 பேர் அசால்ட்டா ஒரே நிமிஷத்துல போட்டு தள்ளுச்சு. அதனால நம்மள போட்டு தள்ளுறதுக்கு இதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. சோ நம்ம கூட இருக்கவங்களை இங்க அனுப்பிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணலாம் தான் கூட இருக்கவங்க எல்லாருமே இங்க போக சொல்ல ஆமானோ இன்னொருத்தவனை மட்டும் நாங்க போகவே மாட்டோம்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருந்திருப்பானுங்க. அதனால சரி ஓகே உங்களுடைய விதி யாரால மாத்த முடியும், வாங்க போய் சண்டை போடுவோன்னு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு புரோட்டோடைப் வெப்பனை ஆன் பண்ணி வர்றாங்க. அதாவது எப்படி கோல்ஸ் உடைய காகுனேவ்ல இருந்து குயின் கே என்ற ஒரு வெப்பனை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி தான் காகுஜா குயின் கே என்ற ஒரு புரோட்டோடைப் சிம்பயாட் ஆர்மரை உருவாக்கி இருக்காங்க. அதனாலதான் அந்த புரோட்டோடைப் ஆர்மர் போட்டுக்கிட்ட உடனே இன்னைக்கு நீனா இல்ல நாங்களான்னு ஒரு கை பாத்துடலான்னு செம்ம வேகமா வந்து அட்டாக் பண்ண பாக்க அவுல் இவங்கள அசால்ட்டா தள்ளி விட்டுடுச்சு. இருந்தாலும் அவுல் வெளியே வந்து கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா. அதனால இவங்க திரும்ப இவங்களுடைய வெப்பன் எல்லாத்தையுமே வச்சு அட்டாக் பண்ணும்போது அதை சரியா தடுக்க முடியாம இவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த ஒன் நைட் அவுலுக்கு எக்கச்சக்கமான டேமேஜ் ஏற்பட்டு ஒரு மாதிரி சோர்ந்து போய் கீழே விழுற நிலைமைக்கு போயிருக்கும். அதனால இதை பார்த்த உடனே அதான் நம்ம ஜெயிச்சாச்சு, இது நம்ம போட்டு தள்ளிடலான்ற மாதிரி இவங்க சந்தோஷப்பட அடுத்த செகண்டே ஒன்னை அவளுடைய முதுகுல இருந்து காகுனி வெளியில வர மாதிரி ஏதோ ஒண்ணு வெளியில வந்த உடனே அவளுடைய பவர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால என்னடா இது அடிக்க இன்னும் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, அப்பனா இதை நம்மளால கொல்ல முடியாதுன்னு கொஞ்சம் அதிர்ச்சியா பார்த்தவங்க நம்ம அந்த இன்னொரு வெப்பனை யூஸ் பண்ணி ஆகணும்னு இந்த ஆர்மர்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஃபியூச்சர் ஆன் பண்ணி விட்டதுமே காகுனி எல்லாம் எப்படி ஒரு மாதிரி ஜொலிச்சுக்கிட்டே வெளியில வருமோ அதே மாதிரி இவங்களுடைய ஆர்மரும் உயிர் உள்ள ஒரு ஆர்மர் மாதிரி ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஆனா இதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப நேரத்துக்கு இதை இவங்களால யூஸ் பண்ண முடியாது, ஒரு லிமிடெட் டைம் தான். அதனால இந்த குறிப்பிட்ட டைமை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் இந்த அவுல நம்ம போட்டு தள்ளிடலான்னு இவங்க திரும்ப வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல பவர் குறைஞ்ச உடனே இவங்களுக்கு ஒரு அட்டாக் விழவும் இவங்களால ஏந்திரிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு இந்த அவுளுடைய ஒரு அட்டாக் செம்ம டேமேஜ் இவங்களுக்கு கொடுத்திருக்கும். அதனால இந்த அட்டாக்ல இவங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கும் போது அவுளும் சரி ஓகே இதோட உங்க கதையை நான் முடிச்சிட்டுமா இல்ல உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரட்டுமா, ஏன்னா எனக்கு இப்ப கொல்றதுலாம் பிடிக்கலப்பா, ரொம்ப போர் அடிக்குதுன்னு அவுளா இருக்கக்கூடிய யோஷிமுரா இவங்களை பயமுறுத்திக்கிட்டே பக்கத்துல வந்துகிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அண்டேக்குள்ள இருந்து வந்த எல்லாருமே ஐகிரி ட்ரீல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல மெயினா சொல்லணும்னா ஷூ ஊட்டா அப்புறம் ரெஞ்சி 3 பேருமே சேர்ந்து ஒரு வித்தியாசமான கோல் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த கோல் இவங்களை எதுவுமே அடிக்கவே இல்லை. ஏன்னா இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த கோலை என்னதான் புடிச்சு போட்டு அடின்னு அடிச்சாலும் இந்த கோலுக்கு சுத்தமா வழியே தெரிய மாட்டாங்குது. அந்த அளவுக்கு இது கிட்ட ஒரு வித்தியாசமான பவர் இருக்கும். அதனால நீ எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவியா, சரி ஓகே உன்னுடைய தலையை வெட்டி உன ஒரே அடியா கொல்றன்னு தலையை வெட்டினாலும் இது அசால்ட்டா திரும்ப தன்னுடைய காகுனிய மூலியமா உடம்ப ஒட்ட வச்சுக்குது. ஆனா இப்ப கூட இவங்களை திரும்பி ஒரு அடி கூட அடிக்கல, அதுக்கு பதிலா தாங்க
கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டைமரை எடுத்து பார்த்துட்டு ஓகே எனக்கு டைம் வந்துருச்சு நான் வரட்டடா மாப்ள அப்படின்ட்டு இந்த இடத்துல அசால்ட்டா இது கிளம்பி போகவும் ஒரு நிமிஷம் நம்ம 3 பேர் உயிரை கொடுத்து இது கூட சண்டை போட்டா இது நட அசால்ட்டா நடந்து போகுதுன்ற மாதிரி பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே இவங்க காணிக்கையை தேடி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க இங்க வந்ததுக்கான மெயின் காரணமே காணிக்கையை காப்பாற்றணும் தானே. அதனால இப்ப இந்த கோல் என்ன செய்ய போகுதுன்றது நம்மளுக்கு முக்கியம் இல்ல, நம்மளுக்கு காணிக்கை தான் முக்கியம். இவங்க காணிக்கையை தேடி வந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் டோக்கா தன்னுடைய தம்பி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவனுமே ஐகிரி ட்ரீல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் தானே. அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய இவளை பார்த்ததுமே உன்னை யார் இந்த இடத்துக்கு வர சொன்னது, நீ தேவையில்லாம அங்க வந்து என்கிட்ட அடி வாங்குறதுக்கே வந்திருக்கியான்னு இவன் புடிச்சு போட்டு போன அடி அடிச்சுக்கிட்டே இங்க பாரு டோக்கா, நான் ஒண்ணும் இந்த இடத்துக்கு அசால்ட்டா வரல, எக்கச்சக்க பேரை கொண்டு அவங்கள சாப்பிட்டு என்னுடைய பவர் இன்க்ரீஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால நான் அன்னைக்கு உனக்கு சொன்னது எல்லாத்தையும் மீறி நீ தேவையில்லாம என்னுடைய வழியில குறுக்க வந்ததுனால இன்னைக்கு நான் உனக்கு கொண்டு தின்னாம விட மாட்டேன்னு செம்மடி அடிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா இவளை வெறி பிடிச்ச மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கவும் இவனுக்குள்ள லைட்டா அந்த அக்கா பாசம் எட்டி பார்த்துருச்சு. அதனால இவளை முழுசா சாப்பிடாம இங்க பாரு டோக்கா, நீ ரொம்பவே வீக்கா இருக்கிற, அதனாலதான் ஒன்னால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல. அது போக மனுஷங்களுக்கு நம்ம அப்பா மாதிரி நீனும் இவன் இறக்கம் காட்டிக்கிட்டு இருந்தீனா உன்னால கடைசி வரைக்கும் இங்க சர்வே பண்ண முடியாது. அதனால நான் இப்போ உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன். இதுக்கப்புறமாச்சு என்ன மாதிரி மாறதுக்கு ட்ரை பண்ணு நீ சொல்லிட்டு கிளம்ப பார்த்தாலும் வெளியில போற ஓனான தூக்கி வெட்டிக்குள்ள விட்ட கதையா டோக்கா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இல்ல நான் அப்பா சொன்ன மாதிரி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உன்ன மாதிரி மாற மாட்டேன்னு சொன்னதும் சே நீ என் அக்கான்னு நினைச்சு உன்னை உயிரோட விடலான்னு நினைச்ச பாரு, அது என்னுடைய தப்பு. அதனால இதுக்கப்புறம் வீக்கா இருக்கக்கூடிய நீ இந்த உலகத்துல இருக்கிறதுக்கே தகுதி இல்ல, செத்து போடின்னு தன்னுடைய காகுனையை வச்சு இவன் அட்டாக் பண்ணதும் இந்த இடத்துல இருக்க வேண்டிய டோக்காவை காணும். என்னடான்னு பார்த்தா காரக்கே அதுக்குள்ள வந்து இவளை காப்பாத்திட்டான். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி டோக்காவுடைய தம்பிக்கு கூட இந்த நிஷிக்கு சண்டை போட்டு ரொம்பவே மயங்கி போன நிலைமையில கடந்திருப்பான். அதனால நீ டோக்காவை கொஞ்சம் பாத்துக்கோ, நான் உன்னை போய் சமாளிச்சுட்டு வரேன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அடச்ச நீ இன்னும் உயிரோடவா இருக்கிற, நான் அந்த மாஸ்க் மேன் உன்னை கொண்டு இருப்பான்னு நினைச்சேன், ஆனா ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்னால உன்னை ஈஸியா கொல்ல முடியும்னு இவன் அட்டாக் பண்ண பார்த்தாலும் இவனுடைய அட்டாக் எதுவுமே காணிக்கை மேல படல. ஏன்னா இவனை விட செம ஃபாஸ்டா காணிக்கை இவனுக்கு பிண்டி வந்து நின்றுட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹே நீ டோக்காவை வீக் ஆனவன் தானே அடிக்க பார்த்த, ஆனா நீ வீக் ஆனவன்றதா நான் உனக்கு இன்னைக்கு ப்ரூஃப் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே இவன் அடிக்க ஆரம்பிக்கவும் வாயமுறா நான் யாருன்னு எனக்கு தெரியும்னு இவன் புடிச்சு போட்டு ஒரு அடி அடிச்சுட்டான். ஆனா இத பத்தி கவலையே படாம படுத்த வாக்குலே இங்க பாருப்பா நீ ஒரு வீக் ஆனவன்றதுனாலதான் ஐகிரி ட்ரீல சேர்ந்திருக்கிற விஷயம் எனக்கு இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால இதுக்கப்புறமும் நீ ஒரு பலசாலின்னு சொல்லி எல்லாருமே ஏமாத்திக்கிட்டு இருக்காத, ஏன்னா உண்மையான பலம்னா என்னன்றத நான் காட்டுறேன்னு காணிக்கை இவனை புடிச்சு ஒரே ஒரு அடி அடிச்சதும் இவனுடைய காகுனே எல்லாமே சில்லி சில்லியா நொறுங்கி போயிடுச்சு. ஏன்னா காணிக்கைக்குள்ள ரீசியோடைய பவர் இருக்கிறது மட்டும் இல்லாம மாஸ்க்மேனுடைய பவரும் இருக்குது. அதனாலதான் இவன் அடிச்ச ஒரு அடிக்க இவனுடைய காகுனே எல்லாமே சில்லி சில்லியா நொறுங்கி போனதுக்கு அப்புறம் ஹே நீ டோக்காவுடைய தம்பின்றதுனால நான் உன்னை இப்ப எதுவுமே பண்ணாம உயிரோட விடுறேன், ஆனா நீ இன்னொரு தடவை டோக்கா மேல தெரியாதனமா கூட கைய வச்சினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சடனா ஒரு பெரிய காகுனியை வந்து இந்த டோக்காவுடைய தம்பியை தூக்கிட்டு போகுது. யாரா இதை பண்றான்னு பார்த்தா ஒரு வித்தியாசமான கோல் 3 பேர் கூட சண்டை போட்டு இருந்திருக்கும் இல்லையா, அந்த கோல் தான் இவன் இந்த இடத்துக்கு வந்து தூக்கிட்டு போகுது. அதனால என்ன ஏன் தூக்கிட்டு போற, விடு நான் அவன் கூட சண்டை போட்டே ஆகணும், நானா அவனா நீங்க தெரிஞ்சுக்கணும், ப்ளீஸ் என்ன விடு விடுன்னு கதறிக்கிட்டே இருக்க. ஹேய் நம்மளுடைய டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இங்க இருந்தீனா நீ கண்டிப்பா செத்துருவ. அதனால இப்ப நம்மளுடைய பிளான் படி இங்க இருந்து நம்ம கிளம்பி ஆகணும்னு இந்த கோல் வச்சிருக்கக்கூடிய டைமர்ல இருக்கக்கூடிய பட்டனை ஆஃப் பண்ணிட்டு கிளம்பி போக அடுத்த செகண்ட் இந்த பில்டிங்க்கு அடியில வச்சிருக்கக்கூடிய பாம் எல்லாமே ஒண்ணா வெடிச்சு இந்த இடம் மொத்தமாவே அதிர ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போதைக்கு ஐகிரி ட்ரீல இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வச்சுக்கிட்டு சிசிஜி உடைய மொத்த ஃபோர்ஸையும் எதிர்த்து நிக்க முடியாது இல்லையா, அதனாலதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க இவங்க ஒட்டு மொத்தமா போட்டு தள்ளுறதுக்காக பில்டிங் அடியில பாம் எல்லாம் செட் பண்ணிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி சிசிஜில இருக்கவங்க எல்லாருமே உள்ள வந்ததும் இவங்க எல்லாருமே வெளியில போயிட்டு இப்ப பாமையை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப இவங்க பண்ண பிளான் எல்லாமே நம்ம காணிக்கைக்கு தெரிஞ்சதும் சரி ஓகே இதுக்கப்புறம் இங்க இருந்தா எல்லாருக்குமே ஆபத்து, உடனே இந்த பில்டிங்கை விட்டு நம்ம ஒரு சேஃபான இடத்துக்கு போயாகணும்னு இவன் நிஷிக்கையும் டோக்காவையும் கூட்டிக்கிட்டு சேஃபான இடத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். ஆனா இந்த ஐகிரி ட்ரீல இருக்கவங்க பிளான் பண்ண மாதிரி உள்ள இருக்கக்கூடிய சிசிஜி மெம்பர்ஸ் எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் ஒன்னை எவ்வளவு கூட சண்டை போட்டுட்டு இருந்தவங்களும் மாட்டிக்கிட்டாங்க. இருந்தாலும் ஒன்னை எவ்வளவு இருக்கிறது யாரு, நம்ம யோஷிமுரா. அவருக்கு இப்ப மனுஷங்களை எல்லாம் கொல்லணும்னு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது, ஜஸ்ட் பயமுறுத்தம் தான் ட்ரை பண்ணாரு. அதனால இவருக்கு முன்னாடி இருக்கிறவங்க சாகுற நிலைமையில இருக்கிறத பார்த்ததும் சரி ஓகே நான் இந்த தடவை உங்களை காப்பாத்துறேன்னு டக்குனு இவங்க மேல விட வந்த ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரை 2 துண்டா வெட்டி விட்டுட்டு இவர் உடனே இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாரு. இதனால இவங்க 2 பேரும் இன்னது ஒன்னை எவ்வளவு நம்மள காப்பாத்தி இருக்குதான்னு கொஞ்சம் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ஷூ போற போக்குல சில பேரை காப்பாத்துறான். அது யாராருன்னு நம்ம மாஸ்க் மேனுக்கு எதிராக செயல்பட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் தான். அதனால இவங்களை பார்த்ததுமே என்னடா தம்பி இங்கே உட்கார்ந்தா எல்லாருமே இறந்து போயிடுவீங்க, ஒழுங்கா என் கூட வாங்க நீ உங்களை காப்பாத்திட்டு போகவும் அடுத்த ஒரு சில நிமிஷத்துல ஐகிரி ட்ரீ பிளான் பண்ண மாதிரி இந்த மொத்த பில்டிங் வெடிச்சு செதறிடுச்சு. அப்ப இதே நேரத்துல இன்னொரு பக்கம் மாஸ்க் மேன் கூடவே இருக்கக்கூடிய ஒருத்தவன் இதுக்கப்புறம் நாங்க தனியா போக போறோம்பா உங்க கூட இருக்க முடியாதுன்னு நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறான். என்னன்னா இறந்து போன மாஸ்க் மேன் இருக்கான் இல்லையா, அவன் ஒன்னும் டைரக்டா ஐகிரி டீம்ல சேர்ந்தவெல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலா அவனுக்கு கீழே சூட்ஸ்ன்ற ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அது போக அந்த ஆர்கனைசேஷனை வச்சு க்ளோன் ஆர்கனைசேஷன்ற ஒரு ஆர்கனைசேஷனை தன்னுடைய கண்ட்ரோல்ல இத்தனை நாளா வச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா மாஸ்க் மேன் இப்ப இறந்து போயிட்டதுனால இதுக்கு
இதுக்கப்புறம் எங்களால உங்க கூட இருக்க முடியாது, நாங்க தனியா போறோம்னு இந்த க்ளோன் ஆர்கனைசேஷன் தனியா கிளம்பி போயிட்டாங்க. சோ இப்படி இந்த பக்கம் ஒரு கிளானே 2 துண்டா உடைஞ்சுகிட்டு இருக்கும்போது ஒரு பில்டிங் உடைய டாப்ல இருந்து இந்த 11th வார்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் கோல்ஸா இருக்கக்கூடிய ஒரு ட்வின் சிஸ்டர்ஸ் நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு டாக்டர், ஹே கோரோஷிரோ, இதுக்கப்புறம் நீங்க அதை பார்க்க தேவையில்ல, வாங்க நம்ம அடுத்த வேலையா பார்க்கலான்ற மாதிரி கூப்பிட்டுட்டு போகவும், இன்னொரு பக்கம் நம்ம காணிக்க என்ன பண்றானா டோக்காவை நம்ம நிஷிகி கிட்ட கொடுத்துட்டு எதுவுமே சொல்லாம பில்டிங் இடிஞ்சு விழுந்த புகை மூட்டத்துக்கு நடுவுல நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இந்த இடத்துல எக்கச்சக்க பேர் இறந்து போயிருப்பாங்க, அதனால இதுக்கெல்லாம் காரணம் யாரு, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவனை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு ஐகிரிட்ரியை சேர்ந்த லீடர் வராங்க. அந்த லீடர் வேற யாரும் கிடையாது, உடம்பு முழுக்க அந்த ரோப்பை சுத்தி இருக்கக்கூடிய அந்த குட்டி பொண்ணு தான். அதனால இவங்க 2 பேரும் இந்த இடத்துல மீட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் ஏதாச்சும் பேசுவாங்களா இல்ல சண்டை போடுவாங்களான்னு பார்த்தா எதுவுமே அப்படி நடக்கவே இல்லை. அதுக்கு பதிலா ஜஸ்ட் இவன் லீடரை பார்த்துட்டு இந்த இடத்துல நடந்தது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு நேரா திரும்பவும் டோக்காவை பார்க்கறதுக்காக வரான். ஆனா இப்பவும் இவன் எதுவுமே பேசாம ஒரு மாதிரி அமைதியா நிக்கவும் டோக்காவே புரிஞ்சுக்கிட்டு, ஹே நீ அப்பனா உன்னுடைய கோல் ஃபார்ம் அட்டைன் பண்ணிட்டல, சரி ஓகே பரவாயில்ல, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, வா நம்ம அன்டேக்கு போலான்னு இவ கூப்பிட்டாலும் இல்ல டோக்கா என்னால வர முடியாதுன்னு இவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். ஏன்னா இவனுக்கு ஐகிரிட்ரியில் இருக்கவங்களுடைய அந்த பவர், அவங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய லெவல் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் அது இவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. அதனாலதான் இங்க பாரு டோக்கா, இதுக்கப்புறம் என்னால அன்டேக்கு வர முடியாது, நான் ஐகிரிட்ரியில போய் சேர போறேன், சோ என்ன தேடியும் இதுக்கப்புறம் நீ வராதன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போக டோக்காவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த ஐகிரிட்ரியில இருக்கிறவங்க எப்பயுமே தப்பான விஷயங்கள் மட்டும்தான் அதிகமா பண்ணுவாங்க. அதனால அந்த ஆர்கனைசேஷன்ல போய் இவன் சேர்ந்துட்டானா முழு கெட்டவனாவே மாறிடுவான் இல்லையா. அதனாலதான் இவளால முடிஞ்ச அளவுக்கு தடுத்து நிறுத்தலான்னு பின்னாடியே ஓடி வந்து இவனை தடுக்க பார்த்தாலும் இவளுக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கிறதுனால இவளால கொஞ்சம் தூரத்துக்கு மேல இவன் பின்னாடி வர முடியல. அண்ட் அது போக இவன் பிரிஞ்சு போறதையும் இவளால தாங்கிக்க முடியல. ஏன்னா இத்தனை நாள் இவங்க கூட தானே ஜாலியா இருந்தான், ஆனா இப்ப சடனா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகவும் இவளால ஏத்துக்க முடியாம இருக்க. கவலைப்படாதப்பு, நாங்க உன்னை ஏத்துப்போன்னு ஐகிரிட்ரியில இருக்கிறவங்க இவனுக்கு ராஜ மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆள் பலத்தை விட இவங்க கிட்ட இருக்கக்கூடிய 2 பேருடைய பலம் ரொம்பவே அதிகம். அதாவது நம்ம மாஸ்க் மேனுடைய பவரும் நம்ம ரீசியோடைய பவரும் இவனுக்குள்ள தானே இருக்குது. அதனாலதான் இந்த இடத்துக்கு இவன் வரும்போது ராஜ மரியாதை கொடுத்து இவனை வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட ஒரு குழப்பமான எண்டிங்கோட முடிச்சிட்டாங்க. ஏன்னா காணிக்க எதுக்காக இந்த கிளானை சூஸ் பண்ணான்ற ஒரு ப்ராப்பரான ரீசனை சொல்லியிருக்க மாட்டான், ஏதோ ஒரு மொக்க ரீசனா சொல்லியிருப்பான். அது போக உள்ள எக்கச்சக்கமான கிளான் இருக்குதுன்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது கூட சேர்த்து டாக்டர் கூட இருக்கக்கூடிய 2 கோல் ட்வின்ஸையும் காட்டியிருக்காங்க. அதாவது நம்ம காணிக்கவை எந்த டாக்டர் கோலா மாத்தினாரோ அந்த டாக்டர் கூட தான் அந்த 2 ட்வின்ஸ் இருப்பாங்க. சோ அதனால இதுக்கப்புறம் ஸ்டோரி எப்படிலாம் போக போகுது, என்ன ஆக போகுதுன்றது எல்லாத்தையும் நம்ம இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை எப்பயும் போல மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்நேரத்துக்கு நம்ம சேனல் 10K இருந்ததுன்னா அதுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ்ஸ். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாம திரும்ப நம்ம 0ல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வரதுன்றது சாதாரண காரியம் இல்ல. அதனால இதுக்கு முழு காரணமும் நம்மளுடைய இன்ஃபீஸ் ஆன நீங்க மட்டும்தான். நீங்க நம்மளுக்கு வீடியோவை பார்த்து லைக் போட்டு ஷேர் பண்ணி நம்ம வீடியோவை கொண்டு போய் மற்றவங்கள்ட்ட சேர்க்கலனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய சேனலா நம்ம வளர்ந்துருக்க மாட்டோம். சோ திரும்பவும் என்ன இவ்வளவு தூரம் நீங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப லாட்ஸ் ஆஃப் லவ்ஸ். அப்புறம் நான் இன்னொரு விஷயத்தை மறந்துட்டேன், என்னன்னா இந்த வீடியோவில் நான் அதிகமா அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி தான் காட்டியிருப்பேன். அதனால உங்களுக்கு ஃபுல்லா எலாபரேட்டா பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி எல்லா எபிசோட்ஸையும் டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் பாத்துருங்க. அப்பதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். சோ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் அது போக மறுபடியும் உங்க எல்லாருக்கும் லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். உங்களை நான் நாளைக்கான வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் பாய்.